Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் BE3251, சப்ஜெக்ட் நேம் பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பேப்பருக்கான பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தியரி கொஷின். இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அப்படியே நீங்கள் படித்து ரைட் பண்ண கேட்டாங்கன்னா நீங்கள் படித்ததை ரைட் பண்ண வேண்டிய வேலை தான். எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா அண்ட் ஓம்ஸ் லா. இது கேட்டாங்கன்னா சம்டைம்ஸ் 6 மார்க் இல்லை 13 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் ஒர்க்கிங் ஆஃப் ஆர்சி சீரிஸ். இது தனியாக கேட்கலாம். ஆர்எல் சீரிஸோ தனியாக கேட்கலாம். அப்படி இல்லைனா ஆர்எல்சின்னு இது ஒன்று தனியாக கேட்கலாம். சரிங்களா, தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் சேர்த்து கூட கேட்கலாம். இதோடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரைட் பண்ணணும். அப்புறம் பேஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணணும். அப்புறம் சர்க்யூட் டயக்ராம் இதை போட்டிங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மெஷ் அனலைசிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நோடல் அனலைசிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்யூட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஆர்எல்சி சர்க்யூட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இப்போ ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் கொடுத்துருவாங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதோடைய இன்புட் வேல்யூஸ் அப்புறம் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர், கரண்ட்டு, டோட்டல் இம்பிடன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்துட்டு போயிடுங்க. ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்க் இல்லை 15 மார்க்கில் இந்த ஆர்எல்சி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூனிட் 1ல் கன்ஃபார்ம் கொஷின் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் மெஷ் அனலைசிஸ், நோடல் அனலைசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷனில் இருக்க 2 கொஷினை தெளிவாக பார்த்தாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் ஆர்எல்சி ப்ராப்ளமும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் வந்து 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டைப் ஆஃப் ஜெனரேட்டர் அதோடைய இஎம்எஃப் ஈக்குவேஷனோட பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார் அதோடைய டார்க் ஈக்குவேஷனோட சேர்த்து பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதோடைய இஎம்எஃப் ஈக்குவேஷனோட இந்த 3 கொஷினை தெளிவாக படிச்சிருங்க. வித் டயக்ராமோட தெளிவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு அண்ட் ஜெனட் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடையும் படிச்சுக்கோங்க, ஜெனட் டயோடும் சேர்த்து படிச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஜேஇ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். செகண்டில் ஃபர்ஸ்ட் கொஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மோட்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட் எம்ஓஎஸ்எஃப்இடி அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஜிபிடி. இந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க 3 கொஷின் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனட் டயோட், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடி, இந்த 3 கொஷினை ஃபஸ்ட்டு தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷினும் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14th ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்யூட். உங்களுக்கு காம்பினேஷனல் சர்க்யூட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஆஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர், மல்டிப்ளெக்சரை டேட்டா செலக்டர்னு சொல்லுவாங்க, டிமல்டிப்ளெக்சரை டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு அதர் நேமில் சொல்லுவாங்க. உங்களுக்கு காம்பினேஷனல் சர்க்யூட்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எதனா 2 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆடரை வந்து பார்த்தீங்கன்னா வித் சர்க்யூட் டயக்ராமோட போட சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் கேட்டிருக்காங்க, தனியாகவே கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபிசிஓன்ற சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டெஃபினிஷன் எழுதிட்டு சர்க்யூட் டயக்ராம் வந்துட்டு ட்ரூத் டேபிள் போட்டுட்டு கே மேப் போட்டிங்கன்னா இந்த கொஷின் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் காம்பினேஷனல் சர்க்யூட். காம்பினேஷனல் சர்க்யூட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது, ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ். இல்லை எரர் டிடெக்ஷன்னு கேட்டாங்கன்னா பேரிட்டி, செக் சம்மு, சிஆர்சி சைக்ளிக் ரிடண்டன்சி செக்கு, இது 3 ரைட் பண்ணணும். கரெக்ஷன் கோடு கேட்டாங்கன்னா ஹம்மிங் கோடு, ரீட் சாலமன் ஆர்எஸ் கோடு. எரர் டிடெக்ஷனுக்கு அந்த டைப்ஸ்லாம் ரைட் பண்ணணும். எரர் கரெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ்லாம் ரைட் பண்ணணும். காமனாக உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சப்டாபிக் போட்டு நீட்டாக ரைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கே மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கே மேப் கீழே கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே மேப் வந்து 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 13 மார்க்கில் இந்த எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ் அப்படின்னா மேலே இருக்க காம்பினேஷனல் சர்க்யூட்டு இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும். சரிங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 3 கொஷினுமே தெளிவாக படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கே மேப் ரிலேட்டட் ப்ராப்ளம். நீங்க சாலிடா 13 மார்க் இல்ல 15 மார்க் நீங்க எதிர்பார்க்கலாம். கே மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு 3 வேரியபிள் கே மேப் போட சொல்லுவாங்க. அத பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 4 வேரியபிள் கே மேப் அது இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி, பிஓஎஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு, அத எஸ்ஓபிக்கா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கே மேப் போடணும். அப்புறம் பிஓஎஸ்ஸுக்கா கன்வெர்ட் பண்ணி கே மேப் போடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி, பிஓஎஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தடு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, டோன்ட் கேர் கண்டிஷன். உங்களுக்கு டோன்ட் கேர் கண்டிஷன் குடுத்துட்டு கே மேப் போட சொல்லுவாங்க. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூத் டேபிள் ஃபார்மேட். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூத் டேபிள் குடுத்துட்டு, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கே மேப் போட சொல்லுவாங்க. இந்த 5 டைப்ஸ்ல இருந்து கே மேப் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த டைப்ஸ் வேணா கேட்கலாம். அதனால இந்த 5 டைப்ஸ்ல இருந்தும் ஒவ்வொரு ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு கூட பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற மெத்தட்ல இருந்துலாம் கன்ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ஒரு ப்ராப்ளமாச்சும் கே மேப்ல வந்திருக்கும். உங்களுக்கு டைரக்ட்டா கேட்கலன்னா, இந்த மாரி கொஞ்சம் இன்டைரக்ட்டா கேட்பாங்க. கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா கேட்கறதா இருந்தா. அதனால இந்த 4த் லெசன்ல இந்த 3 கொஸ்டின் தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பிளாக் டயகிராம் ஆஃப் டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் டிஏஎஸ். இந்த 2த்துக்கான பிளாக் டயகிராம் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்டாலும் நீங்க சிடி, பிடி இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிஃபரன்ஸ் கூட பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் கூட கேட்பாங்க. அப்புறம் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எனர்ஜி மீட்டர். நான் டிக் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸுக்குலாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுத்துட்டு, டிக் பண்ணாத கொஸ்டினும் படிச்சுட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் டிக் பண்ணியிருக்கேன். எனர்ஜி மீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் அதில செகண்ட் பாயிண்ட்னா மெஷர்மென்ட் ஆஃப் பவர் இன் 3 பேஸ் சர்க்யூட். 3 பேஸ் சர்க்யூட்ல நீங்க மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, பவர வந்து மெஷர் பண்ணணும். அது யூசிங் சிங்கிள் 2, 3 வாட் மீட்டர். சிங்கிள் வாட் மீட்டர் வச்சும் நீங்க மெஷர் பண்ணலாம். 2 வாட் மீட்டர் வச்சும் மெஷர் பண்ணலாம். 3 வாட் மீட்டர் வச்சும் மெஷர் பண்ணலாம். அதனால 3 சர்க்யூட் டயகிராமும் பார்த்துட்டு, அதோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா, அது மட்டும் ரைட் பண்ணுங்க. இல்ல ஜெனரலா கேட்டாங்கன்னா, ஜெனரலா ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு BEE கொஸ்டின். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ.